ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நாம் திருயாத்திரை பவனிகளாக பயணம் செய்கிறவர்களாக நாம் இணைந்து வந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த திருயாத்திரையினுடைய கான்செப்ட் விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு பயணத்தின் அடையாளம். இன்று ஆண்டவர் அந்த பயணத்தை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், இந்த இறைவார்த்தை எல்லாம் நமக்கு எதுக்கு வாசிக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அதை நம்ம உள்வாங்கி நம்முடைய பயணத்தை சரி செய்ய வேண்டும். இன்றைக்கி கூகுள் மேப் ஒன்று இருக்கிறது. அந்த மேப் நமக்கு சொல்லும் இப்படி போங்க இப்படி போங்கன்னு. அது சொல்கிறபடி போனால் தான் நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கும். ஒரு சில நேரம் கூகுள் மேப்பு கூட தப்பாக காட்டிடும். ஒரு முறை நாங்கள் ஒரு இரவு ஜபத்து ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு நைட்டு வந்துட்டு இருந்தோம். இப்படி போனுச்சு. கடைசியில் போய் பார்த்தா ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிது வண்டி. நாயெல்லாம் சுற்றி வந்துருச்சு. அது மாதிரி சில நேரத்தில் உலக சார்ந்த அடையாளங்கள் நம்ம ஏமாற்றலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தை நம்ம ஏமாற்றாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அடையாளங்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு அடையாளத்தை பற்றி தான் நமக்கு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறார். முதல் வாசகத்தில் ஒரு அடையாளம், எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அடையாளம், எப்படி அவர்கள் கடவுளுடைய கரத்திலே காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு கடலை கடந்து செல்ல அல்லது பின்னே அவர்களை நெருக்கி வந்து கொண்டிருந்த அந்த படையினரிடமிருந்து கடவுள் எப்படி ஒரு மாபெரும் போராளியாக இருந்து அவர்களுக்காக போராடி வெற்றி அடைய செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடையாளமாய் வைத்து பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு யோனாவினுடைய அடையாளத்தை கொடுக்கிறதையெல்லாம் ஒரு பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த அடையாளம் என்பது ரொம்ப ஒரு அழுத்தமான செய்தி. நமக்கு இது புரியுதா என்னன்னு தெரியல. இந்த அடையாளம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்முடைய சிந்திக்க வேண்டிய ஒரு கான்செப்டாக இந்த காலகட்டத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு திருமண காரியத்தில் ஒரு பொண்ணு பையன் ஃபோட்டோ பார்த்துட்டு முடிவு பண்ணாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சைடு மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏமா அப்படின்ன, நல்லா ஃபோட்டோவில் நல்லா தானே இருந்தார் பையன், போய் இப்போ பிடிச்சிருக்கலாமே அப்படின்னப்போ, ஃபாதர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் அங்கே இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. ஃபோட்டோவில் இருக்கிறவர் அங்கே இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் இதை மார்ஃபிங் பண்ணிக்கிறாங்க, அவர் உருவமே இங்கே இல்லை. ஃபோட்டோவில் காட்டியிருக்கிற உருவம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, அங்கே போய் பார்த்தா அவர் வேறு சைஸில் இருக்கிறாரு. அதை என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் வெட்டி கிட்டி லெவல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க அப்படி செல்ஃபி எடுத்து ஃபோட்டோலாம் போடுவாங்க. நானே நினைப்பேன், இந்த பிள்ளை மூஞ்சி அப்படி இல்லையே, இது சாதாரண நல்ல ஒரு நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு பிள்ளை தானே, இது முகம் வேறையாக இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் தான் பார்த்தா அதில் சில ஆப்ஸ்லாம் இருக்குது, அது கிளவி மூஞ்சை கூட குமரியாக காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி அதில் பிடிச்சி போட்டிங்கனாக்க அதுவே பாலிஷ்லாம் பண்ணிக்குது. மூஞ்சியில் இருக்கிற பருவு கூட தெரியாதபடி அது எல்லாம் பாலிஷ் பண்ணி அது பார்த்தீங்கன்னாக்க அப்படி பளிச்சுன்னு காட்டுது. அடையாளம். நம்ம மூஞ்சியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு உலகம் விரும்புது. எது உண்மை இல்லையோ அதை நான் உண்மையை போல காட்டுகிற போது அந்த அடையாளம் இன்னைக்கு நிறையா பேசுது. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து அப்படி தான். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு சிந்தனையாக இது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அதில் ஒரு மிக ஒரு ஆழமான விஷயம் இருக்கிறது. இந்த அடையாளத்தை தான் இன்றைக்கி நிறைய தேடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க மக்கள். இன்றைக்கி ஜெப கூட்டங்கள் ஜெபம் நடத்துகிறாங்கன்னா எல்லா ஜெப கூட்டங்களும் கூடி வரதில்லை. அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு அற்புதம் நடக்குது, அங்கே ப்ரீச் பண்ணுறவர் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்கிறாருன்னா உடனே அங்கே கூட்டம் கூடுது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாமும் கூட அடையாளத்தை தேடி போகிறோம். இந்த கோயிலுக்கு வருவாங்க நிறைய பேர், நம்ம கோயிலுக்கு சண்டே மாசுக்கு குவியறாங்க எல்லாம். அவங்க எதுக்கு வராங்க? அந்த உள்ளத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா 190 பேருக்கு ஒரே ஒரு சிந்தனை தான், கடவுள் என் பிரச்சனையெல்லாம் எடுத்துடணும், நான் கடவுளுடைய பாதத்தில் நிம்மதியாக நிம்மதியாக போகணும், எனக்கு துன்பமே இருக்கக்கூடாது. அப்படி இந்த எண்ணத்தில் தான் இந்த அடையாளத்தை தேடி தான் 90 பேர் வராங்க. மேபி ஒரு 10 பேர் வித்தியாசப்படலாம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது சரிதானே, இந்த எண்ணம் சரிதானே, கடவுளை என் கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு நினைக்கிறோம்.
அங்கதான் நம்ம அடையாளத்தை தேடி போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு மானிட மகன் இயேசு, இதுதான் நமக்கு தலைப்பு. இந்த மானிட மகன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்கலாம். மானிட மகன், மானிட மகன் அப்படிங்கிற இடத்த, அந்த வார்த்தையை நீங்க பார்ப்பீங்க. நம்ம பல நேரம் இதை யோசிக்க மாட்டோம். என்னமோ ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, மானிட மகன் மானிட மகன் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த மானிட மகனினுடைய அடையாளம் ஒன்று இருக்கிறது. அந்த அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மானிட மகன் அப்படிங்கிறது ஏதோ கடவுள் சும்மா சொல்லிட்டு போயிட்டாரா? இல்லை, அது ஏதோ ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அது என்ன அர்த்தம், அந்த மானிட மகனுக்கான அடையாளம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடத்துல நம்ம அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு இருக்கும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னாக்க மத்தேயில, கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு இருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதி உள்ளபடியே போகிறார், ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். திருத்தூதர் பணி கடைசி புத்தகத்துக்கு போயிட்டோம். இது நற்செய்தியில எல்லாம் இது இன்னும் நிறைய இருக்குது, நான் சும்மா 1-2 கோட் பண்றேன். திருத்தூதர் பணி கடைசி புத்தகத்துல போய் பார்த்தீங்கன்னா 7:56 சொல்லுது, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில வருது. அவர் கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம அறிக்கை செய்கிறோம். இப்போ இவ்வளவு இடத்துலையும் மானிட மகன் எப்படி இருக்க போகிறார், அந்த அடையாளத்தை நீங்க பார்க்கலாம். இது ஒட்டி ஒட்டி வரும். மானிட மகன் துன்புறும் ஒளியனாக, துன்புறும் அடையாளமாகவே இருக்கிறார். இந்த மானிட மகன் அப்படிங்கிற கான்செப்ட் வேர்டு துன்பத்தை ஏற்கிற அடையாளமாக ஆண்டவருடைய அடையாளப்படுத்தப்படுகிறார். இன்னைக்கு இந்த மானிட மகன் இயேசு, இப்ப கடவுள் வெறும் வல்லமைகளை வைத்துக்கொண்டு மட்டுமே இந்த இடத்துல வேலை செய்யல. அவர் ஒரு மானிட நிலையில், அதாவது துன்புறும் அடையாளமாக இருந்து இந்த திரு அவையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இந்த மானிட மகன் இயேசுங்கிற அடையாளத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரு நம்மையும் துன்புற அழைக்கிறார், பாடுகளை ஏற்க அழைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அடையாளம். இன்னைக்கு எல்லாவற்றையும் விட நற்செய்தியில சொல்லி இருக்குது, நீங்க அதை பார்த்தீங்க, இதை பார்த்தீங்க, சாலமனை பார்த்தீங்க, எல்லாத்தையும் விட பெரியவர் ஒருத்தர் இங்க இருக்கிறார். அவர் யாரு? இயேசு. அந்த இயேசுவினுடைய அடையாளம் என்ன? அதுதான் துன்புறும் அடையாளம். இன்னைக்கு இந்த அடையாளத்தை மறுக்கிற, இந்த அடையாளத்தை வேண்டாம் என்று சொல்லுகிற மக்கள் இனம்தான் கூடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த செய்தியை நமக்கு அளிக்க விரும்புகிறார். துன்பத்தை ஆண்டவருக்காக ஏற்க எத்தனை பேர் தயாராயிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நீங்க இந்த இடத்துல வேலை செய்றீங்க, ஆசிரியர்களாக, பொறுப்பாளிகளாக நம்ம வேலை செய்கிறோம். இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அறிவை சார்ந்து வேலை செய்யுது. யாக்கோபு திருமுகத்தில் 2 ஞானத்தை பற்றி அவர் பேசுவார், யாக்கோபு பேசுவார். அந்த திருமுகம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசி பாருங்க, 1 அழகாக எழுதியிருப்பார். அந்த 2 விதமான ஞானம், ஒரு ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, அது மண்ணிலிருந்து வருவது, அது மனிதர்களிடமிருந்து வருவது அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டு, அது பிளவை உண்டாக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு வார்த்தை அழகா போட்டிருப்பாங்க, அது பேய்த்தன்மை வாய்ந்தது. இன்னைக்கு குண்டு வைக்கிறான் ஒருத்தன், ஒரு ட்ரெயின்ல குண்டு வச்சு தகர்க்கிறான், இல்லை ஒரு இடத்துல மாலில் குண்டு வைக்கிறான், மக்கள் கூடக்கூடிய இடத்துல குண்டு வைக்கிறான். அவன் எப்படி அந்த குண்டை செய்திருப்பான்? அறிவற்றவன் போய் செய்ய முடியுமா? இப்போ உங்களுக்கு நான் பொருள் எல்லாம் கொடுக்குறோம், என் குட்டி பிள்ளைங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு குண்டு செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னா குண்டு செய்வீங்களா? ரவா லட்டு வேணா செய்யலாம், குண்டு செய்ய தெரியாது நமக்கு.
டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட போய் குண்டு ஒன்று செஞ்சு கொடுங்கன்னா நீங்கள் சயின்ஸ் டீச்சராக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ ஒரு குண்டு அவன் செய்கிறான், ஒரு வெடிக்கக்கூடிய டைமர் பாம்பை செய்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த அறிவு ஆற்றலான அறிவு அல்ல, பேய்த்தன்மை வாய்ந்தது. இன்னைக்கு ஒரு உலக ஒரு நாட்டை ஆள்றதுக்கு தலைவர்களை நியமிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ அறிவு ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு. ஆனால் நம்ம பார்க்குறோம் சில நாடுகளில் மக்கள் நம்பி இருந்த தலைவர்கள் எல்லாம் அப்படி இப்படி வாழ்ந்து அந்த நாட்டை சீரழித்ததுனால இன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன நாடு எப்படிப்பட்ட, நம்ம நாடு எப்படி இருக்கு, வெளிநாடு எப்படி இருக்கு எல்லாம் தெரியும். சில நாடுகள் எல்லாம் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் எல்லாம் போய் கிடக்குறாங்கன்னா அந்த நாட்டு தலைவர்களுடைய அந்த ஞானம், அவங்களும் ஞானத்தோடு தான் செயல்பட்டாங்க. அது எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு? மக்கள் எல்லாம் ஒரு வேதனைக்குள்ள வாழ வச்சிருச்சு, புலம்ப வச்சிருச்சு. அப்போ இந்த ஞானம் நீங்கள் கொடுக்குற கல்வியில் பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற அறிவு அப்போ முழுமையடையாத அறிவு, அதுக்கு வேண்டான்னு நம்ம சொல்லலை. அந்த அறிவு நிறைவடையாத அறிவு. இந்த அறிவை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படுகிறவர்கள் ஜெயிக்க முடியாது. இந்த அறிவை கொண்டு செயல்படுகிறவர்கள் தான் அழிவை ஏற்படுத்துகிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடக்குது, கார் ஆக்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஓட்டிகிட்டு போனவர் யார்? வண்டி ஓட்ட தெரியாதவரா? ரொம்ப பர்ஃபெக்டாக ஓட்டுறவர், பல மைல் வேகத்தில் போகிறவர். ஆனால் பாருங்க, அந்த அறிவில் தான் நான் போயிடுவேன், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் போவேன் அப்படின்னு போகிறவன் தான் அங்கே அடித்து 5 பேரை 10 பேரை காலி பண்ணி விடுறான். பாருங்க, இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு ஞானத்தை பற்றி யாக்கோபு பேசுறார். அதை தொடர்ந்து விண்ணிலிருந்து வருகிற ஞானம் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானம்தான் அமைதியை கொடுக்கும், அதுதான் நிறைவை கொடுக்கும். அது அமைதி என்கிற கடவுள் விதைக்கிற அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. அதனாலதான் பாருங்க, நம்ம விண்ணக ஞானத்தோடு செயல்படுகிற பிள்ளைகள் மட்டும்தான் வெற்றியடைவார்கள். ஒரு குடும்பம் வராங்க, அந்த குடும்பத்தில் 2 பேரும் கணவன் மனைவி வராங்க, ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பா அம்மாவும் என்ன கேட்டு வராங்கன்னா, டைவர்ஸ், எங்களை பிரித்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா மாப்பிள்ளையை பார்த்தா ஸ்மார்ட்டாக இருக்கிறார், அவர்கிட்ட குறையே சொல்ல முடியல, வெரி பர்ஃபெக்ட், படிச்சிருக்கிறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறார், 1 லட்சம் ரூபா. எங்கிட்டு அந்த பெண்ணை பார்த்தா அது ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க கையில் ஒரு 80,000 90,000 சம்பாதிக்கிறாங்க. 2 பேருமே சம்பாத்தியத்திலோ அழகிலோ அறிவிலோ சளைத்தவர்கள் அல்ல, டிட்வார் 2 பேரும் ஈக்குவலாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திருமணம் எல்லாம் நல்லா நடந்தது, ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாமே சரியா இருக்குது. அப்ப எது சரியா இல்லை? 2 பேரும் சொல்றாங்க என்னால் வாழ முடியாது இந்த ஆளோட. அப்ப எது அவர்களை வாழ முடியாதபடி வைக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல அந்த விண்ணக ஞானம் இல்லை. ஒரே வார்த்தையில நாங்க சொல்லுவோம்னா, இயேசு இல்லை. எப்படிப்பட்ட இயேசு இல்லை? மானிட மகனினுடைய அடையாளமான இயேசு அங்க இல்லை. இந்த மானிட மகன் என்ன? கணவனுக்காக நான் துன்பத்தை ஏற்கணும், என் மனைவிக்காக நான் துன்பத்தை ஏற்கணுங்கிற மனநிலை இல்லை. இவங்கெல்லாம் யாரு? ரெகுலர் சர்ச் கோயர்ஸ், ஆலயத்திற்கு ரெகுலரா போறவங்க, பூசை பார்ப்பாங்க, நன்மையை சாப்பிடுவாங்க. ஆனா வெளியில போய் நான் விரும்புறபடி தான் கடவுள் செயல்படணும் அப்படின்னு சொல்றவங்க. ஒரு கிராமத்தில் இருந்தப்போ அந்த கோயிலுக்கு சிலுவை செய்யணும்னு ஆசைப்பட்டான், சிலுவை. அப்போ இந்த சிலுவையெல்லாம் செஞ்சு, நானும் ஒரு இவ்வளோ பெரிய சிலுவை இருக்கும், ஒரு 5 அடி சிலுவை செஞ்சு பெருமையாக கொண்டுட்டு நான் அந்த இடத்துல மாட்டினேன். ஊர் பெரியவங்கெல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க, சரி ஏதோ நன்றி சொல்ல தான் வராங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ சொன்னாங்க, அந்த சிலுவையில் ஒரு பெரிய தப்பு இருக்குது ஃபாதர் அப்படின்னா. தப்பா? என்ன தப்பு இருக்குது தெரியலையே எனக்கு அப்படின்னு கேட்டேன். இயேசு தலையை வலப்பக்கம்தான் சாய்ச்சிருப்பாரு, இங்கே இடப்பக்கம் சாய்ச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க. இது ஊருக்கு ஆகாது சாமி அப்படின்னாங்க. நானே அப்போதான் பார்க்குறேன், இடப்பக்கம் சாய்ச்சிருக்கிறாரா வலப்பக்கம் சாய்ச்சிருக்கிறாரான்னு. இங்கே கூட கோயிலில் கூட நிறைய பேர் தூங்குவாங்க, அவங்க எங்கிட்ட தலையை சாய்ச்சி தூங்கணும்னு நம்ம சொல்ல முடியுமா?
வலப்பக்கம் சாட்சி தூக்குங்க, இடப்பக்கம் சாட்சி தூக்குங்க. இப்ப இங்க வந்து நான் இந்த கோயில்ல பார்க்கும்போது இயேசு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறார் சிலுவையில். செய்யும்போது சொல்லியிருப்பாங்க, சாமி நல்லா இயேசு வந்து ரொம்ப சோகமா இருந்தார், நமக்கு பார்க்கவே கன்றாவியா இருக்கு, அப்படி சிலுவையில் கூட லைட்டா சிரிச்சின்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படித்தான் செஞ்சிருக்காங்க இந்த சிலுவையை. இதைதான் நமக்கு பிடிக்குது. மாதாமா மூஞ்சி ஆக்சுவலாக சகாய மாதாமாவுடைய முகம் வந்து ரொம்ப சோகமாக தான் இருக்கும். அதில் தான் செய்தி இருக்குது. அது எனக்கு வேண்டாம். எங்கள் மாதா அப்படியே அப்படியே ஃபுல்லாக மேக்கப் போட்டு, நான் சொன்னேன் இல்லையா செல்ஃபி மூஞ்சி, அந்த செல்ஃபி மூஞ்சி மாதிரி எங்கள் மாதாமா இருந்தால் தான் நான் எனக்கு பிடிக்கும். அப்படி தான் இந்த கோயிலில் எல்லாத்தையும் மாற்றி விட்டு போயிட்டாங்க. மாதாமா மூஞ்சி ஈன்னு சிரிச்சின்னு பார்க்கும்போதே அப்படியே ஒரு கேரளா ஆண்டி மாதிரி இருக்கணும். அருங்குடையில் இயேசு இருப்பார், அருங்குடை ஆண்டவர். அவரை எங்கேருந்து வச்சு எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். வரலாறுகளை திரும்பி பார்க்கும்போது வரைகிறவர் வந்து எம்ஜிஆர் மூஞ்சை வச்சு தான் வரைஞ்சாராம்மா. என்ன தேவ பிள்ளைகளை, இந்த படங்களோ இந்த உருவங்களோ நம்ம விரும்புகிறபடி தான் அமையணும். ஆனால் அது ஜெயிக்காது, அது விண்ணக ஞானம் அல்ல. அதனால தான் நம்ம சொல்கிறோம், விண்ணக ஞானத்தினுடைய அடையாளம் எங்க இருக்குது? வார்த்தையில் இருக்குது, வாழ்வில் இருக்குது. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இந்த சுருவத்தை சுற்றி வரவங்களை கடவுள் காப்பாற்ற முடியாது பிள்ளைகளை. அதுக்காக இதை தொடாதீங்க, உடனே மாற்று கருத்தை கொண்டுட்டு வந்து திணிக்க கூடாது. ஃபாதர் இந்து இப்படிலாம் சொல்றாரு, கத்தோலிக்க திருச்சபை அவமானப்படுத்துறாரு. இந்த பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில் எங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மளா ஒரு விஷயத்தை திணிச்சிட்டு அதை சரி என்று நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வேதனையான ஒரு மனநிலை. கத்தோலிக்க திருச்சபை மிக தெளிவாக பிள்ளைகளை அருள் அடையாளங்களுக்குள்ளே வழி நடத்துது. அருள் அடையாளங்கள்ல வந்து அதுக்குரிய அடையாளங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, வேற அடையாளங்கள் அதுல இல்லை. இன்னைக்கு நாம தான் வேறு புது புது அடையாளங்களை உருவாக்கி கொண்டு அந்த அடையாளத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, கடவுள் நான் விரும்புகிறபடி இருந்தா தான் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த அடையாளம் மானிட மகன் இயேசுங்கிற அடையாளம் அல்ல. ஆண்டவர் விரும்பும் விதமாக நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன், ஆண்டவருக்காக துன்பங்களை தாங்குவேன். மானிட மகன்கிற வார்த்தை இருக்குதே, அது கடவுள் தன்மையில் விளங்கிய இயேசுவை அடையாளப்படுத்துவது அல்ல. அவர் கடவுள் தன்மையிலும் இருந்தார், மனித நிலையிலும் இருந்தார். இரண்டுமே இணைந்திருந்த இயேசுவினுடைய அடையாளத்தை தான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆனால் துன்புறும் நிலையில் இயேசு கடவுள் நிலையிலிருந்து ஒரு மேஜிக்கா துன்பப்படல. அவர் மானிட மகனாக ஒரு மனித நிலையிலிருந்து தான் துன்பத்தை தாங்கினார். எல்லா விதத்திலும் உனக்கும் எனக்கும் என்ன வழி இருக்குமோ அதே வழியை அவர் கடந்து போனார். அது வார்த்தையினுடைய வழியாக இருக்கலாம், செயலால் ஏற்பட்ட வழியாக இருக்கலாம். இன்னைக்கு இந்த வழியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற யாருமே இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக இருக்க முடியாது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த யோனாவின் அடையாளத்தை எல்லாம் விட அந்த தென்னாட்டு அரசை சந்தித்த சாலமனின் ஞானமிக்க அந்த அடையாளத்தை விட மிக உயர்ந்த விண்ணக ஞானம் உனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒரு அடையாளம் இல்லை. எந்த லாஜிக்கை வந்து இந்த உலகத்துல நீங்க பேசலாம், எந்த ஒரு மதத்தினுடைய சித்தாந்தத்தை எடுத்து பேசலாம், ஆனால் இயேசு என்கிற ஒரு நாமம் மட்டுமே, அடையாளம் மட்டுமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம், அந்த அடையாளம் நீங்கள் பார்க்கிற இந்த உருவங்களில் இருப்பது அல்ல, அது வார்த்தையில் இருக்கிற அடையாளம். அந்த வார்த்தை நமக்குள்ளே போய் அந்த வார்த்தை வடிவமாக மாற்றப்படுகிற போதுதான் நீங்களும் மானிட மகனின் அடையாளத்தை பெறுகிறீங்க. நற்கருணை உட்கொள்கிறோமே, அதற்கு பேரே நல்ல கருணை. இந்த நல்ல கருணை என்கிட்ட வரணும். யாக்கோபு சொல்ற அந்த விண்ணக ஞானத்தினுடைய அடையாளம் என்ன? அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. வீட்டுக்குள்ள போய் போராடிக்கிட்டு நான் கணவன், நான் பெரியவனா நீ பெரியவனா, அங்க அமைதியற்ற நிலை. யாரால் அந்த அமைதி சீர்குலைக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே நீதி இல்லை. யாரால் ஒரு அமைதி கட்டப்படுகிறதோ அவர்கள் நீதியோடு நிற்கிறார்கள். அப்படின்னா அந்த நீதியுள்ள தேவன் அவர்களை சந்திப்பார், இவர்கள் அந்த தெய்வத்தை சந்திப்பார்கள். இவர்கள் மானிட மகனின் அடையாளமாய் இருக்கிறார்கள். நாம் இந்த மானிட மகனின் அடையாளத்தை தாங்கி நிற்கிறோமா? சிந்தித்து செயலாற்றுவோம். ஆமென்.